வணக்கம் ரத்தத்தின் ரத்தமே. வணக்கம். யோ, நான் ரத்தத்தின் ரத்தமா? சங்கீதம் எவ்வளோ பரவாயில்ல, ரத்தத்தின் ரத்தம் சொல்லிட்டு இருக்க விஷயத்துக்கு வாங்க. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வி. இது பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் சசிகலா, தினகரன் இவர்களை கட்சியை விட்டு நீக்கினதோ இல்லை அவங்க விலகி போனதோ அது இப்போ புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா சசிகலாவோ தினகரனோ எடப்பாடி டாமினேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள். ஆனால் ஓபிஎஸ்ஸை இவர் விளக்குனது, ஓபிஎஸ் கிட்டத்தட்ட இவருக்கு இல்லை யாருக்குமே எதிர்த்து செயல்படுற மனுஷன் கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் இந்த கட்சியில் சேருவார் அந்த கட்சியில் சேருவார், ஆனால் இன்னும் அதிமுகவாக தான் அவர் இருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு ஓபிஎஸ்ஸை இவர் விளக்குனதுக்கான ஒரு காரணம் என்ன பொதுமக்கள் பார்வையில் நான் கேட்குறேன். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்றதான் பலருடைய எண்ணம். இது யதார்த்தமாக வெகுஜன மக்களுடைய பார்வை. இதுவே நீங்கள் ஏடிஎம்கேயோட தொண்டர்கள் அதுக்காக ஓட்டு போடுற நபர்கள் வச்சுக்கவே ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட ரெட்டலை இருக்கோ அவங்களோட நிற்பாங்க. இதை மூணாக பிரிச்சிடலாம். பொதுமக்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி எல்லா பேரும் சேர்ந்து போங்கப்பாண்டுவாங்க. இதுவே கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்டால் வச்சுக்கோங்களேன், சசிகலாவை ஏற்றுக்கிறாங்க இல்லையோ, ஆனால் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த மனிதனை அதிர்ந்து பேசாத நபர் அப்படிவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் அந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒருத்தருப்பாங்களே, நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர்லாம், இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா எது ரெட்டலை, எங்கே ரெட்டலை இருக்குது, யார்கிட்ட ரெட்டலை இருக்குது, அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு, இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியும் அப்படின்னா, ஒரு தனித்தலைவரை நோக்கி இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இருக்கல. ரெண்டு பேருமே ஒரு ஏறக்குறைய சமமாக தான் பார்க்குறாங்க. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட ரெட்டலை இருக்கோ, யார் திறமையானவரோ அவரை நோக்கி நாங்கள் நகர்ந்துக்கிறோம். இந்த தான் நிலைப்பாடு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பழைய கேள்வி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதனால் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கழகத்தோடைய ஏடிஎம்கேவுடைய அதனுடைய தலைமை ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதையே அடித்து நொறுக்கினார் அவர். எதையாவது காரணம்னு ஒன்று சொல்கிறாங்களே ஒழிய அது நியாயமான காரணமாக பலரும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் நல்ல நிர்வாகியாக இருக்கார், அதில் அவங்க மாற்று கருத்துக்கே போகிறார். பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நிர்வாகின்றதை தாண்டி தன் மக்களை பார்த்துக்கிறதுல தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காரு. பெரிய லெவலில் அவர் காசு செலவு பண்ணுறதில்லை. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் உண்டே ஒழிய அவர் கெட்டவர்னு அவங்க சொல்லவே இல்லை. எனவே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை உள்ளே கொண்டு வரல ஒரு பெரிய சங்கடம் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பர்சனலாக அவர் கொண்டு வர்றது இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றை தலைமைகளை வலுமா நடத்திட்டு போகிறது இல்லையா, அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும்னு அவர் நம்புறாரு. இல்லாட்டி தனக்கு போட்டி அவர் வந்துருவாரு அப்படின்ற நோக்கத்துக்காக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்சியில் எப்போதுமே ஒரு குழப்பம் நீடிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர் நம்புறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம், அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறமும் இந்த குழப்பம் நீடிக்குது இல்லையா, இது அந்த கட்சிக்கு நல்லது. நீங்கள் சமீபத்தில் நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிச்சு. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெட்டலை இருக்கு இல்லையா, ரெட்டலை யாருக்கு ஒதுக்கப்படும்ன்றதை பற்றி ஒரு உரிமையியல் நீதிமன்றம் சிவில் சூட் ஒன்று இருக்குது. அதில் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பையும் நீங்கள் கேட்கணுன்றாங்க. பாருங்க, இப்போ வரைக்கும் வழக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த உரிமையியல் நீதிமன்றம் இருக்கு பாருங்க, சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவும் முக்கியமானது. அது ஏன்னு கேளுங்க, ஏன்னா அதுதான் அந்த பைலா இருக்கு இல்லையா, அதன்படியான விஷயங்களை முடிவெடுக்க வல்லது, அது ஆர்டர் கொடுக்கவும் வல்லது. எனவே தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் ரெட்டலையை யாருக்கு ஒதுக்குனாங்கன்றது இன்னும் போக இன்னும் அந்த குழப்பம் நீடிக்குது பாருங்க. அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறதுல தப்போன்னு கிடையவே கிடையாது. அதுல சசிகலா அவர்களை சேர்க்கலாம் தாண்டி பன்னீர்செல்வம் உடைய ஃபேக்டர் இல்லையா, அது மிக முக்கியமான தாக்கத்தை பைலா படையை உருவாக்கும். இப்போ பைலா பற்றி ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பைலா அது பிரகாரம் தான் எடப்பாடி நடந்துக்கிறாரா, இல்லை அவருக்கு வசதியாக தனக்கு இஷ்டப்படி மாற்றி வச்சிருக்காரா பைலா? இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பைலால 20வது வரியில ஒரு முக்கியமான விதி ஒன்று சொல்லுது. அதில் தான் ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது அதோடைய பொதுச் செயலாளர், ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் எப்படி தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான கோடிட்டு காட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ன்றவர் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாக்கு அதனுடைய மெஜாரிட்டி யார் பெறாங்களோ அவங்க பொதுச் செயலாளர் வரணும்னு சொல்றாரு. அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாமே இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள். அப்படி பார்த்தா அதோட உட்கட்சி தேர்தலும் நடத்தியே ஆகும். அந்த பைலா அப்படி பார்த்தோம். ஆனா மற்ற கட்சிகளை எப்படி இருக்கும், பொதுவாக பெரும்பாலான கட்சிகள் எப்படி இருக்கும்னா, பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலர் குழு உறுப்பினர்கள் அவங்க போதும், இல்லை மாவட்ட செயலாளர்கள் அவங்க போதும், இல்லாட்டி முக்கியமான நிர்வாகிகள் அது போதும். பொதுவாகவே கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஒரு பெரிய செட் இருப்பாங்க, அவங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாலே போதும். இப்படி அதிமுகவுடைய செயற்குழு கூடியிருக்கு. இந்த செயற்குழு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்களே இவங்களுடைய ஓட்டே போதும் அப்படின்னு மற்ற கட்சி சொல்லலாம். ஆனா ஏடிஎம்கே சொல்ல முடியாது. சிவில் சூட் வரைக்கும் ஏன் போகுது அப்படின்னா, இன்ன வரைக்கும் அந்த ரெட்டலை ஒதுக்குறதுல ஏன் தொக்கிக்கிட்டு கிடக்குது அப்படின்னா, அந்த ஒரே ஒரு லா தான், அந்த ஒரே ஒரு சட்டம். ஆனா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா,
இந்த உட்கட்சி தேர்தல் நடத்துறது இல்லையா, ம். அது யார் நடத்துவா, எப்படி நடத்துவாங்க, எப்படி நடந்து தீர்மானிக்க முடியும், இது எப்படி சாத்தியப்படும், இப்படியான விஷயங்களுக்கு போறாங்க. இதுல குழப்பம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் உண்டே தவிர்த்து ம். இது ஒரு முடிவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறது இல்லையா, அது ரொம்ப கடினமான விஷயம். ம். அது தேர்தல் ஆணையத்துக்கும் அப்படிதான், ம். இவங்களுக்கும் அப்படிதான். ம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல தான் எம்எல்ஏ இருக்காங்க, ம். ஒட்டுமொத்த செயற்குழு இருக்குது, ம். எல்லாம் சொல்லலாம். ம். ஆனா பைலா இருக்கு இல்லையா, ம். இந்த பைலா ஒரு குழப்பத்தை இப்போ வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா பைலா ஜானகி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல இதே பிரச்சனைகள் இரண்டா பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா ஒண்ணா சேர்ந்தாங்க. அப்போ இதே பைலா தான் இருந்தது. அப்போ சுமூகமா போனதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ ஏன் அது சுமூகமா போகல, பிரச்சனையாவே இருக்குது அது. நீங்களே பதில் சொல்லிடுறீங்க. ம். 1988களை பொறுத்த வரைக்கும் ம். ஜானகி அம்மா அவர்கள் வந்து ஆட்சியை நோக்கி நகர்த்துறாங்க, 23 நாள் சிஎம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது ஆட்சி கலைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ம். அது ஜெயலலிதா அவர்கள் பக்கத்து செயற்குழு இருக்க பெரும்பாலான பேர் இருக்காங்க. ம். ஆனா எம்எல்ஏ 98 பேர் யார் போட்டு இருக்காங்க, ஜானகி அவர்கள் பக்கம் இருக்காங்க. ம். 2 ஃபேக்டரா பிரியும். ம். அதுக்கடுத்து தேர்தலை சந்திக்கிறாங்க, தேர்தலை சந்திச்சா படுதோல்வி அடையும். ம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜானகி அவர்களுக்கு ஒரு 10% ஓட்டு, ம். ஜெயலலிதா அவர்களுடைய அணிக்கு ஒரு 23% ஓட்டு, ம். அவங்க கூட்டணி இல்லை, அதாவது முன்பு இருந்த கூட்டணி காங்கிரஸ், ம். அதுக்கு ஒரு 20% ஓட்டு, இது எல்லாம் சேர்த்து 54 53% ஓட்டு வந்துடும். இந்த ஓட்டை வாங்கி தான் எம்ஜிஆர் முந்தின தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ எம்ஜிஆரை நம்பியும் அதிமுகன்ற கட்சியினுடைய கூட்டணி நம்பி ஓட்டு போட்ட ஓட்டு இருக்கு இல்லையா, அது போகவே இல்லை எங்கிட்டும். அது அப்படியே அவங்களுக்கு தான் போகுது. கருணாநிதி பக்கத்து திரும்புது, ம். ஒரு பார்ட்டி பிரிஞ்சு போய் அவங்க ஓட்டு போடணும்னா எந்த காலத்தையும் நம்பாதீங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட எவனுமே அதை கையை தூக்கிட்டு போய் நிச்சயம் கருணாநிதிக்கு ஓட்டு போட மாட்டான், டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான். இது எழுதி கொடுக்கலாம், இது சத்தியமே கூட. ஏன்னா அவங்க பிளட்லேயே ஓடி போனதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கருணாநிதி எதிர்ப்பு தான் ஏடிஎம்கே, மூலதனம். இதில் தான் அந்த ஏடிஎம்கே இருக்கு. ம். எனவே அவங்க பிரிச்சுன்றப்ப கூட ஓட்டு போகலை, ம். ஆனால் ஓட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ம். அதை புரிச்சுக்கிட்டு ஜானகி அம்மா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போறது நியாயமா இருக்காது. எனவே ம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கட்சியை அவங்கள்ட்ட பெருந்தன்மையோட கொடுத்துறது நல்லது. செயற்குழு பெரியவர்களாக அவங்க போட்டு நிற்கிறாங்க, ம். நம்மளுடைய பிரிவினால ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறோம், ம். கட்சியுடைய நலன் முக்கியம், இதையெல்லாம் கருதி ஜானகி அம்மா அவருடைய பெருந்தன்மைன்னு ஒரு பக்கம் இருக்குது, ஜெயலலிதாவுடைய நிர்வாகத்திறமை இருக்குது. ம். இந்த ரெண்டுமே நியாயமா அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ம். ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷம் அந்த குழப்பம் இருந்தாலுமே கூட 89 தேர்தலுக்கு அப்புறம் பிப்ரவரியில் இந்த முடிவுக்கு வருது. அன்னைக்கு இருந்த ஜானகி அவர்களோ இல்லாட்டி ஜெயலலிதா அவர்களோ இன்னைக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயலலிதானோ இல்லாட்டி நீங்க ஜானகி அம்மா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் பன்னீர்செல்வம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் அந்த மாதிரியான விட்டு கொடுத்தல இல்லவே இல்லை. இல்ல. நீங்க அப்பட்டமா தெரியுது அந்த விட்டு கொடுத்தல் இருந்துச்சு வச்சுக்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ம். ஆனா அதே நேரத்தில் ஏடிஎம்கே தரப்புல முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு பிரிஞ்சப்போ ஓட்டு பிரிஞ்சது, இன்னைக்கு பிரிஞ்சா போச்சு, ம். நாங்க கன்சால்டேட் பண்ணலையா, ம். லாஸ்ட் தேர்தலை விட டிஎம்கே கூட்டணி விட நான் வெறும் 4% ஓட்டு தான் கம்மி, ம். அந்த ஓட்டை நாங்கள் தக்க வைக்கல அப்படின்றாங்க. ம். அப்போ ஓபிஎஸ் இருந்தார், அவங்க கூட ம். கூட ஓபிஎஸ் இருந்தார், தினகரன் மட்டும் வெளியே இருந்தார். ம். தினகரன் ஏற்கனவே 3% 4% ஓட்டை பிரிக்கிறார். ம். இப்போ நீங்கள் ஓபிஎஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் கீழே தானே போகும். அதுக்கடுத்த தேர்தலை சந்திச்சிட்டீங்க, ம். ஆனால் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலையே, அந்த தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை தழுவுறீங்க. ம். அப்படி இருக்கும்போது தொடர் தோல்வியில தழுவும்போது ம். ஜானகி அம்மா அவர்களுக்கு ஒரு தோல்வியிலே கிடைச்ச பாடம் ஒன்று இருக்கு இல்லையா, ம். அந்த பாடமும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நிர்வாகத்தரம் சார்ந்த விஷயங்கள் இல்லையா, அதுவோ இவங்க 2 பேருமே அதை பற்றி யோசிக்காம, கட்சி நலனை பற்றி யோசிக்காம, இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் எதை விட்டு கொடுக்காம நகர்றாங்க இல்லையா, ம். இதுதான் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பாதகத்தை உருவாக்கும். ம். ஆனால் ஜானகி அம்மா அவர்களுக்கு இருந்த ஒரு பெருந்தன்மை ம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்துச்சு வச்சுக்கவேன், அந்த கட்சி நீங்க பொழைச்சிடும். அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து ஜானகி அம்மாவோட நினைவு நாள் விஷயத்தை அப்போ ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா வந்து ஜானகி அம்மா தோல்வியுற்ற உடனே ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு உன்னால தான் இந்த கட்சியை நடத்த முடியும், எல்லாமே உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈகோலாம் இறங்கி விட்டு கொடுத்து கட்சி நலனை விட ஆட்சி நலன் முக்கியம், மக்களுக்கு வெற்றி பெறணும், இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை யோசிக்கிறாங்கல்ல. இல்ல ரஜினி அவர்கள் அந்த நாள்ல ம். பர்பஸாவே அதை சொல்றாரு. இவங்க யாருக்கு அது புரியுதாலான்னு தெரியல, அந்த கட்சியின் நலன் சார்ந்து சொல்றாரு. இது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த கட்சி நல்லா இருக்குன்றது ஒரு இந்த ஒட்டுமொத்த அரசியலை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் மிகவும் மூத்தவராக இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் அதை சொல்லும்போது யாராவது ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்கணும், இல்லாட்டி அது ஒரு விவாதமாக ஆயிருக்கணும். யாருமே அதை பற்றி கண்டுக்கிறாம ஏடிஎம்கே அது வாட்டில் என்னன்னா ஜானகி அம்மா அவர்களுடைய நினைவு நாள் அப்படின்ற அளவுக்கு முடிச்சிட்டாங்க. அந்த நினைவு நாளை ஒட்டி ரஜினி அவர்கள் கொடுத்த முக்கியமான அறிவுரை அது. யாராவது ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தல் இருக்கணும், ஒன்று சேர்த்துக்கிறதுல விட்டு கொடுத்தல், இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் கட்சி நடத்துக்கினே
விட்டு கொடுக்குற இடத்துல பன்னீர்செல்வம் இருக்கணும். 2 பேருமே விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே தினகரன் வெளியேறிக்கிறார். அது ஒரு குழப்பமா இருக்கு. அது இயற்கையா அதிமுகன்ற கட்சிக்கு ஒரு ஓட்டுல ஒரு சிதைவை உருவாக்கும். சிதைவையே உருவாக்காது. எடப்பாடி எல்லாத்தையும் சமாளிச்சிருவாரு. இப்படி பேசிக்கல நியாயம் கிடையாது. இல்ல ஓபிஎஸ்னாலதான் கட்சி நடத்த முடியும் சொல்றதும் சும்மா பிதட்டல் வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் அவர்களோ இல்ல ஓபிஎஸ் சார்ந்தவர்களோ இந்த கட்சி நடத்துறது அது இனியும் சாத்தியம் கிடையாது. அது என்னாலே சொல்ல முடியும். ஏன்னா அவரால் கட்டுக்கோப்பம் நடத்த முடியுது இல்லைன்னு சொல்ல. ஆனா ஓட்டு மேற்கொண்டு செதறது இல்லையா, ஒரு 8-9% செதறல் இருக்குது. அந்த சிதைவை நீங்க போக்கிட்டு அதை சரி செய்ய முடியும்னா அது உங்களுக்கு விட்டு கொடுத்தல் ஒன்று தேவை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் புரியணும், பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் புரியணும். இப்போ 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சி முடியும் நேரத்தில் அது பொதுமக்கள் மத்தியிலே வந்து எடப்பாடி ஒரு சாணக்கியர், ஒரு ராஜதந்திரி அந்த காலகட்டத்தில் பேசின அதே பொதுமக்கள் அந்த தொடர் தோல்விக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் கட்சி தோல்வியை விட்டுட்டே இருக்கு, தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியிலே கட்சி இவ்வளோ தோல்வி விடுது, இன்னமும் ஒரு விடாப்பிடியா வந்து தனித்து தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை, அதாவது வெற்றி பெறணும், திமுகவை எதிர்த்து வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணத்துல அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லைன்றது. அதான் எப்போ முதல் பாராட்டி பேசின அதே பொதுமக்கள் இப்ப வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி. ஏங்க இங்க பாருங்க, இன்னைக்கு நிலவரம் என்ன, திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது. இதுக்கு மாற்று சக்தியா மக்கள் எல்லா காலமும் ஓட்டு போட்டு இருந்தது என்ன, ஏடிஎம்கே. அப்ப இந்த அதிமுக தோற்க முடியாது, இந்த அதிமுக திமுக தோற்கடிக்க முடியாதுன்னு எப்படியோ ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிளறக்கூடிய ஏடிஎம்கே தீவிரமான திமுக எதிர்ப்பை காட்டவில்லை. திமுக அரசுக்கு எதிராக பத்தி எரியக்கூடிய ஏதாவது பெரிய போராட்டத்தை இதுவரை நடத்திருக்காங்களா, எல்லாம் அறிக்கையோட முடிச்சுக்கிறாங்க. ஏன் இதையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் யாராவது ஒருத்தவங்க இந்த திமுக அரசாங்கத்தை தீவிரமா கண்டனம் தெரிவித்து எதிர்த்து பேசி நீ பார்த்தோம்டா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம், ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இப்படி இருக்கவே இருக்காது. இந்த அதிமுக முன்பு இருந்ததே கிடையாது. இந்த அதிமுக திமுக எதிர்ப்பையே விட்டு தனக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தனக்குள்ளேயே பிரச்சனையை ஊட்டிக்கிட்டு 24 அதோட சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க செயற்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேலை கட்சி நடத்த வேண்டியதானே, அதுல கூட ஏன் சொல்ல வேண்டி வருது, யாரா சொன்னாங்க சிதை வருது, நீ பாரா இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அப்படி அவசியம் எங்கேருந்து வருது, அந்த அவசியம் உருவாகும் போது தெரியுது அங்கே குழப்பம் இன்ன வரைக்கும் இருக்குது. இதுதான் தேவையில்லாத நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இயற்கையா மக்களுக்கு என்ன தோணும்னா, அதிமுகவனால திமுக தோற்கடிக்க முடியாது, திமுக இப்ப வலுவா இருக்கு, ஆனா மக்களுடைய எதிர்ப்பு சம்பாரிச்சோம், ஏன் கூட்டணி பலம், எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு, இந்த இடத்துல யார் திமுக வீழ்த்துவார் இப்படின்ற கேள்விக்கு ஒரு சரியான தெளிவான ஒரு விடையா இங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன மக்கள்கிட்ட வரும், ஒரு அதிருப்தி வரும். யார் மேல, திமுக மேல அதிருப்தி மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு அதிருப்தி வரும். அவர் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் இணைச்சு போக வேண்டியதான். ஆனா யோசிச்சு பாருங்க, பன்னீர்செல்வத்தை இணைக்கிறதுல அவருக்கு இவ்வளவு சங்கடம் இருக்கு, ஆனா கட்சிக்கே வராத விடுதலை சித்தர் இல்லையா, அதை போய் தொங்குன்னு தொங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நேற்று வந்த புள்ளப்பூச்சி விஜய் இருக்கார் இல்லையா, அவரை பிடிச்சி தொங்கிருக்காங்க, எங்களுக்கு கூட்டணிக்கு வருவாங்க, இந்த கூட்டணியே அலையிறாங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வீக்கா தெரியலையா. அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி தனக்கான கட்டமைப்பு பலம் பெருசு, அது கட்டமைப்பு பலத்துல விட்டுட்டு யாராவது கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னா அலையுது பாருங்க. இது எனக்கு கேள்வி வச்சுக்கோங்க, அதோட பலவீனத்தை மேலும் மேலும் காட்டுது. நீங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம், அதுக்கு பல ரீசன் இருக்கலாம், போதுமான பொருளாதார பலம் இருந்தாலும் போதும்னு வச்சுக்கோங்க கட்சியில. ஆனா வெற்றிக்கான சாதுரியம் இருக்கு இல்லையா, வெற்றிக்கான சாத்தியங்கள், சாத்தியத்தை அதிகப்படுத்துறது இல்லையா, அது கூட்டணி கணக்கு நீங்க வலிச்சு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்க முடிய அவசியம் கிடையாது. அதுல கணக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்க கூட்டணி அழைக்கவே தேவையில்லை. இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அதிகமாக்கி நான் தானே திமுக தோற்கடிப்பேன்னு இவங்களால உறுதியா நிக்க முடியும், சரியா மக்கள் நம்ப வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க, ஈஸியா கூட்டணி தானா வந்துருங்க. நீங்க எதுக்கு நிற்கிறீங்க கேட்கிறேன். மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு பெரிய ஆதரவலை இருக்கு, திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி தன்னால உடஞ்சி இவங்க வந்துடும். கூட்டணி கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் 25 கோடி 2 சீட்டு தான், அவ்வளவுதானே, எங்க வெற்றியோ அதை நோக்கி நகருவான், அவ்வளவுதானே. ஆனா அதை விட்டுட்டு இவங்க நல்ல போராட்டம் நடத்த மாட்டாங்களா, திமுக எதிர்த்து ஒரு தீவிரமான அரசியல் பண்ண மாட்டாங்களா, எந்த அமைச்சரும் வாயை திறக்க மாட்டாங்க, முன்னாள் அமைச்சர் எல்லா பேரும் ஓரளவுக்கு நம்ம பயந்து போய் உட்காந்துருப்பாங்களா. ஆனா அதையும் தாண்டி மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இது நடக்கும் நினைக்கிறீங்க? எப்படி சரி, இது நடக்கலன்னா பரவாயில்ல, கடைசி அவங்க நினைக்கிறாங்க விஜய் கூட கூட்டணிக்கு வந்தா போகணும். அதுதான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டமோ ஜெயலலிதா அவர்கள் காலகட்டமோ அவங்க கூட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் காத்துட்டு இருப்பாங்க.
அதாவது இவங்க கூட நம்ம அலைன்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்போட. ஆனா இது அப்படியே உல்டாவா மாறி இன்னைக்கு சின்ன சின்ன மன்சூர் அலிகான் வரைக்கும் இவங்க போயிட்டு வந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஒருத்தரா கூப்பிடுறது, இதுவே வந்து அந்த கட்சியினுடைய தோல்வின்ற மாதிரி பார்க்கலாம்ல. ஏங்க விஜய்க்கு என்ன ஓட்டு வங்கி? எதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட ஏன் அவங்க விஜய் நம்ம பக்கம் வருவாங்க நம்புறாங்க? எப்படி அப்படி பேச முடியுது? எதுக்காக பம்முணும்? நீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் கொஞ்சம் உத்து பாருங்க. அவர் என்ன பண்றாரு? அதிமுக இருக்கிற இடத்துல தகர்த்திட்டு நான் தானே அதிமுக போறாரு. உண்மையிலே அதாவது என்னது, திமுகவை எதிர்த்து தான் தான் திமுக தோற்கடிக்க முடியும்னு ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்க முயற்சி பண்றாரு. அது ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் போற கணக்கு ரைட்டு, தப்பே கிடையாது. ஆனா அதை உணர்ந்து அதிமுக செயல்படுதா? விஜய் அவர்கள் பேசின அந்த விஷயத்துல அந்த அளவுக்காவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கீழே எத்தனை அமைச்சர் பேசியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. உங்களால அந்தந்த பகுதியில் ஒரு குறுநில மன்னர் உங்களால ஒரு பெரிய அதிர்வு உருவாக்க முடியும். அந்தந்த பகுதியில் பிரச்சனையை எடுத்து எத்தனை போராட்டத்தை அதிமுக கட்டமைக்க முடிஞ்சிச்சு. இதுதான் இங்க சிக்கலே. அதிமுக தன்னை திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு பெரும் கட்சியா மக்கள் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கின்றத அவங்க உணராம கூட்டணி கணக்கு, இன்னமும் உட்கட்சி குழப்பம், இதுலயே சுத்திக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இதையாவது புரிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒன்றுபட்டு போறது நல்லது. இந்த இடத்துல தேவை ஜானகியம்மா அவர்களுடைய இந்த பெருந்தன்மை இருக்குல்ல, அதுனா என்னன்னு யோசிச்சு அந்த கட்சிக்கு அது நல்லதுன்னு யோசிச்சு தன்னுடைய இமேஜ் எப்படி, தன்னை 4 பேர் என்ன சொல்லுவாங்க, தனக்கு கட்சியில் என்ன இருக்கும், இப்படியா யோசிக்காம தான் யோசிக்காம இந்த கட்சின்னு யோசிச்சா வச்சுக்கோங்க. ரஜினி அவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னார். அவங்கன்னு பார்க்காம இந்த கட்சி நலன்னு பார்த்தாங்க. அன்னைக்கு அவங்கன்னு பார்த்தா வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை தீர்ந்துருக்காது. இதே தான் இந்த முக்கியமான அறிவுரை இல்லையா, அது வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வமும் கொடுக்கப்பட்டது. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பெருந்தன்மையில கொஞ்சமாவது நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லவே இல்லை. நாங்கள் இப்படியே போய் வெற்றி பெறுவோம் அப்படின்னு யாராவது கூவிக்கிட்டு இருக்காங்க. யாராவது உட்காந்து ஜிங்னு அடிச்சு தான் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், அவங்க தான் கொண்டு போய் நட்டாத்தோட போகிறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ கட்சி மக்கள் மத்தியில் தோல்வி இருந்தாலும் தொடர்ந்து தோல்வி எடப்பாடிக்கு வந்தாலும் கட்சிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு புரட்சி கூட ஏற்படாமல் அத்தனை அமைச்சர்களையும் எப்படி கண்ட்ரோலாக இருக்காங்க எடப்பாடி கீழே, அது புரியவே மாட்டேது. இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. கரெக்டாக தோல்வி அடைஞ்சா ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, எந்த பகுதியில் அதிகமாக ஓட்டு குறைஞ்சோ அந்த மாவட்ட செயலர் இருக்கவே மாட்டான். ஆமாம், தூக்கி எரிஞ்சிடுவாங்க. இப்போ மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு கிட்ட போடுறாங்க. அந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் ஓட்டு குறைச்சோ அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க. யார்? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு ஒரு குழு அமைச்சிருந்தார் 15 நாளைக்கு. அது போச்சு. மதுரைக்கு போனால் ராஜன் சென்னப்பா அவர்கள், அதுக்கப்புறம் யார், செல்லூராஜ், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து சரவணன் அவர்கள். இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் அடிக்கடி. இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கூட நடக்குது. இதெல்லாம் ஜெயலலிதா அவருக்கு நடக்குமா? எந்த பக்கத்து குறைச்சோ அந்த மாவட்ட செயலாளருடைய பதவியே இருக்காது. 2 பேரும் அங்கே சண்டை போட்டால் 2 பேர் பதவி இருக்காது. கரெக்டா? ஆமாம். அப்போ நீங்கள் பதவி இருக்கலாம் விடுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? ஒரு உறுதியான தலைவராக இருந்தால் எந்த பக்கம் ஓட்டு குறைஞ்சி அவனை மாற்றிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வா அப்படின்னு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? எத்தனை நடவடிக்கை எடுத்தாரு? அப்போ இவரை பார்த்து கட்சி பயப்படுதா, இல்லை கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்து இவரை பயந்து இருக்காரா? நம்ம விளக்கிட்டோம்னா அங்கிட்டு போய் சேர்ந்துருவாங்க. இந்த புத்தகம் ஓடுது, இது கட்சிக்கு நல்லதே கிடையாது. இந்த கட்சியுடைய குணமே கிடையாது. இதனால தான் அந்த கட்சியில் அவர் தொடர்ந்து எந்த விதமான குழப்பமும் உருவாக பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்களே, அப்படி கிடையாது. குழப்பம் வந்து வச்சுக்கிறேன் நம்மளை பாதிக்க அளவுக்கு பார்த்தா போதும். இந்த லெவலே போட வச்சுக்கிறேன் கட்சி குழப்பம் இருக்கு, கட்சி குட்டி சொல்ல போயிடும். ஏன்னா கட்சி என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரு 4 தேர்தல் நமக்கு ஒன்றும் இல்லை, கடைசியாக நினைப்பான் எல்லாரும் கொஞ்சம் கடை வச்சுக்கிறேன் அழகாக சாய ஆரம்பிச்சிடும். யார் நிர்வாகி எதுவும் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. அதான் கட்டமைப்பு. அது நிர்வாகிகளாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிற யார் முடியும்? திமுக முடியும். காசு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. கேட்டா? அப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கணும், தூக்கி ஆகும். அந்த வேலை நடக்கலைன்னா உங்களுக்காக நீங்கள் அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அந்த கட்சியை மேற்கொண்டு கரைக்க போறீங்க. பொதுக்குழுவில் நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதில் ஒரு தீர்மானம் வந்து என்ன, அவருக்கு 2026 எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கணும், சூழ் உரைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 2 கேள்வி என்னென்னா, அப்போ இவரோட தலைமையை ஏற்றுக்கிறவங்க கிட்ட தான் இவர் அலைன்ஸ் அப்படின்னும் போது சுற்றி இருக்கிற அலைன்ஸு யாரும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தைரியத்தில் 26 எடப்பாடி தலைமை ஆட்சி அமையும் சூழ் உரைப்போன்றது எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? இல்லை, அவங்க 2வது பெரிய கட்சி நம்புறாங்க. திமுக வீழ்த்த தங்களால் முடியும் நம்புறாங்க. அது அவங்க சொல்லலாம் தாராளமாக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைப்பில் தான் அவங்க ஆட்சி அமைப்போம். ஏன்னா அவருக்கு எல்லாம் கட்சி இருக்கு, அவங்க நம்புறாங்க. இதையெல்லாம் நம்ம தோற்று சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சி அப்படி, அந்த கட்சி கிடையாது, எல்லா கட்சியும் அப்படி தான் பேசும். எடுத்துக்காட்டு தேமுதிக வச்சுக்கோங்க, தேமுதிக தலைமையில் தான் நாங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் உட்கார வைப்போம்னு சொல்லலாம்.
ஏன்னா அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஒரு சொல்லையா, ம். அது அந்தந்த கட்சி சொல்றதா அந்தந்த கட்சியினுடைய நலன் சம்பந்தப்பட்டது, அது தப்புன்னு கிடையாது. ஆனா இதுல முதலமைச்சர் வேற ஒருத்தரை ஏத்துக்கிட்டு அதிமுக நீங்க சொல்ற மாதிரி ஒரு எடுத்துக்காக சொல்றேன், வேற ஒருத்தரை முதலமைச்சரை ஏத்துக்கிறோம், அவரே நாங்க அதில் கூட்டணி வைக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த கட்சிக்கு இருக்கிற ஓட்டு போயிடும். கேட்டா அந்த கட்சியில இருக்க ஓட்டை தக்க வைக்கணுமா? அப்படிதான் சொல்லி ஆகும். இவங்களால விஜய், விடுதலை சித்தைகள், இல்லாட்டி திமுக கூட்டணி உடைச்சோ இல்ல பிற நபர்களை கொண்டு வந்தோ இவங்களால கூட்டணி வைக்க முடியாது, உருவாக்கவும் முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுக தனித்து விடப்பட்ட நிலைமை நிற்குது. அதற்கு முழுக்க காரணம் அவங்க தான். அவங்களோட விட்டு கொடுத்து போகும் தன்மை இல்லாதனால, அவங்க உறுதியான அரசியல் எதுவும் பண்ணாதனால, திமுகவுக்கு எதிரான தீவிரமான அரசியலை கையில் எடுக்காதனால அவங்க அந்த நிலைமை நிற்கிறாங்க. இவங்க கூட்டணியில இவங்க தலைமையேற்று வர சொல்றாங்களே, அப்படி ஏற்கக்கூடிய எந்த கட்சி சமீபத்தில் இல்லை. நீங்க பாமக போனீங்கன்னா அவங்க ஒரு 500 கோடி 1000 கோடி கேட்க தான் போறாங்க. இந்த கட்சியோடைய நிலைமை அப்படி. அதாவது கட்சிக்குள்ள இருக்கணும் காசு கேட்பேன், கட்சிக்கு வெளியே இருக்கணும் காசு கேட்பேன், எல்லாம் நச்சரிப்பாங்க. இதை மேனேஜ் பண்ண போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 5 வருஷம் ஆட்சி இல்லாம. எனவே வரக்கூடிய தேர்தல்ன்றது வாழ்வா சாவா யாருக்கு? அதிமுகவுக்கு. மற்றவங்க எல்லாம் சொகுசா இருப்பாங்க. ஏன்னா அமைச்சர்லாம் முன்பே சம்பாதிச்சிட்டாங்க. ஜெயலலிதா ஒரு போன இடத்துல ஆளுக்கு ஒரு 10,000 கோடி 15,000 கோடி எல்லாம் சம்பாதிச்சு செட்டில்டு. அவங்களுக்கு இந்த கட்சி எதுக்கு தேவைங்க? எதுக்குன்னா தான் சொத்தை பாதுகாத்துக்கணும், தங்களுக்கு ஒரு அரசியல் சும்மா நடத்திக்கிட்டா போன்ற அளவில் மட்டும் தான் போயிருக்காங்க. தீவிரமான அரசியல் யாரும் பண்ணவே இல்லை. தீவிரமான அரசியல் யாருமே பண்ணல. அவங்களுக்கு கட்சியினால பெரிய முக்கியமா இருக்குமா எனக்கு தெரியவும் இல்லை. எனவே வரக்கூடிய தேர்தல்ன்றது அவங்களுக்கு வாழ்வா சாவா கிடையாது. ஒரு அரசியல் கட்சியான அதிமுகவுக்கு வாழ்வா சால்வா. ஒட்டு மொத்தமா அது அழியும். இல்லாட்டி விட்டு கொடுத்து போறாங்க ஜானகியம்மா மாதிரி அப்படின்னா இங்க ஒரு நல்ல ஆட்சி அவங்களால உருவாக்க முடியும். மீண்டும் 2026 தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்க முடியும். அதே நேரம் கூட்டணியை உருவாக்காம அதிமுக வெற்றி பெற முடியாது. நன்றி ஜி. நன்றி.